அதிகரித்து வரும் மனநோய். இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் மனநோய் வருது அப்படி கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ். இதுமாரி டார்கெட்னு ஒரு சின்ன ஒரு ஹாலோக்குள்ளார பெரிய ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சுச்சுனா என்னாகும்? ஏர் ப்ரெஷர். வாழ்க்கையே சூனியம் பிடிச்ச மாரில இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு இளைஞர்கள்ட்ட நெறையா பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன பண்ணலாம்? வீட்லேருந்து ப்ரெஷர். என்னப்பா உனக்கு இன்னும் ஏஜ் ஆயிட்டிருக்கு. நீ இன்னும் செட்டில் ஆகலையா? ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து இப்படி பல பல கோணங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மனநோய். ஐயோ! நம்ம தப்பு தான் செய்றோமா? இல்ல கரெக்ட்டா தான் போறோமான்ற குழப்பத்திலே மனநோய் வருது. மனநோய்க்கான சூப்பரான ஒரு மருந்த பார்க்கலாம். அவங்க நம்மள ஃப்ரீயா வச்சுக்கணும். ஒரு சின்ன மனக்குளியல் ஒரு டெக்னிக் ஒண்ணு சொல்லி தரேன். ஒரு வாரத்திலலாம் உங்க ஃபேஸ்ல ஒரு பிரைட் இருக்கும். எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். நீங்க காலையில இல்லன்னா ஈவினிங் ஃப்ரீயா இருக்கும்போது, எம்ப்டி ஸ்டொமக்கா இருக்கும்போது, இந்த சூனிய முத்திரை போடுங்க. ரொம்ப அழகா நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளிக்கும் மூளைத்திறன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதுதான் பேராற்றல், பெரும் பெரும் பேராற்றல். இதுக்கு மேல என்ன வேணும்? சிம்பிளா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுமையை கடத்தி விடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு அதிகரித்து வரும் மனநோய். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் மனநோய் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ். ஏன் உங்களுக்கு இந்த மனநோயெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்ட்ரெஸ். அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேலை பளு. அதில் நல்ல ஒரு ப்ரெஷர். இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கூட இந்த பிரச்சனை இருக்குது. அவங்க தூக்கிக்கிட்டு போகிற மூட்டையெல்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஹையாக வெயிட்டு. அது இல்லாமல் அவங்களோட ப்ரெஷர். அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போய் நிறைய டியூஷன் அது அதுன்னு ஓட 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 ஒரு குருவி தலையில் பனங்காய வைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் ப்ரெஷர், ஓட வேண்டிய காலம், டைமிங். அடுத்தது ஐடி பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹை ப்ரெஷர், டார்கெட்டு, ஒர்க் பண்ணுற இடத்துல டார்கெட்டு. ஸோ இதுமாரி டார்கெட்னு ஒரு சின்ன ஒரு ஹாலோக்குள்ளார பெரிய ஒரு ப்ரெஷரை தெரிஞ்சுன்னா என்னாகும்? ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் எங்கே போகும்? மைண்டில் தான் ப்ரெஷர் ஆகும். ஸோ இந்த மைண்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு ஹீட் இருக்கவே கூடாது. அந்த ஹீட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா மூல சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் மூல சூடு வருதோ எப்பெல்லாம் மூல சூடு வருதோ அப்போல்லாம் பிரெயினில் இருக்கக்கூடிய தண்ணீர் எப்படி ஒரு கர்ப்பப்பையில் ஒரு குழந்தைக்கு தண்ணி வற்றிட்டா அது பிரச்சனை ஆகுமோ, அதே மாதிரி தான் நம்மளோட பிரெயின் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீயாக அவ்வளோ ஏர் ஃப்ளோவோட ஆக்சிஜனோட நமக்கு இது செட்டில் ஆகும். கூர்ந்து நோக்குதல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர், அதுக்கப்புறம் டார்கெட், இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷர். அதெல்லாம் தாண்டி அவங்க சரியான ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி மொபைல் நிறையா பார்த்து 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 ப்ரெஷர்ஸ். மூளை அழுக்காகுது, அழுத்தமாகுது, ப்ரெஷர் ஆகுது, அங்கே குப்பையாகுது, அங்கே நாற்றம் எடுக்குது. அப்போ தான் என்ன ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையே சூனியம் பிடிச்ச மாரில இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு இளைஞர்கள்ட்ட நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணலாம்? வீட்டிலேருந்து ப்ரெஷர். என்னப்பா உனக்கு இன்னும் ஏஜ் ஆகிட்டுருக்கு, நீ இன்னும் செட்டில் ஆகலையா? ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து இப்படி பல பல கோணங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி மனநோய், தனிமை, ப்ரெஷர். தனிமையில் இன்றைக்கி யாரையுமே விடக்கூடாது. இன்றைக்கி தனிமைங்கிறது பார்த்திங்கன்னா பல 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 பேட் ஹேபிட்ஸ் உள்ளே உட்காருது. ஐயோ! நம்ம தப்பு தான் செய்கிறோமா? இல்லை கரெக்டாக தான் போகிறோமான்ற குழப்பத்திலே மனநோய் வருது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கேட்டு கிடைக்கலன்னா அடம் பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் மனநோய் வருது. காரணம் எல்லாமே இந்த ஒரு வார்த்தை டோபோமைன். இந்த டோபோமைன் அதிகமாகவும் சுரக்கக்கூடாது, சுரக்காமையும் இருக்கக்கூடாது, பேலன்ஸாக இருக்கணும். இது நம்மளுடைய பிரெயினுக்கிட்ட அந்த சுவிட்ச் ஆன் பட்டன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸ்டிக் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. இளைஞர்கள் மூட்டு வேலையை எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, டென்ஷன் ஆகுறாங்களோ அப்போ பிரச்சனை தான். ஸோ ஏன் இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மனநோய்க்கான சூப்பரான ஒரு மருந்தை பார்க்கலாம். அவங்க நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஒரு சின்ன மனக்குளியல் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. உட்காந்தோன்னே வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு கண்ணை மூடிக்கோங்க. போட்டுட்டு ஒரு பேஸ்கெட் இருக்கிறதா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல் ப்ரீத்தை அப்படி விட்டுருங்க. அதுமாதிரி ஒரு 10 வாட்டி வீட்டுக்கு போய்ட்டிங்க. என்ன டென்ஷன் வேணால் இருந்துட்டு போகுது. நல்லா டீப் பிரீத் விட்டுட்டு இன்ஹேல் எக்ஸேல் விட்டுட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸாக அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு பேஸ்கெட் உங்கள் தலையில் இருக்குது. அப்படியே உங்கள் கையால் ஒரு குப்பை இருக்குது, உங்களுக்கு பிடிக்காத அன்வான்டாக எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படியே எடுத்து எடுத்து வெளில போடுங்க. அப்படியே எடுத்து போடுறீங்க, இல்லாட்டா பக்கத்தில் ஒரு நெருப்பு இருக்குது, அதை எடுத்து எடுத்து போடுறீங்க, எரிஞ்சு சாம்பலாகுது. அப்பா ஒரு பெரிய பிரச்சனை.
அதை எடுத்து போட்டிங்க, அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ப்ரெஷர். அப்பா எடுத்து போட்டேன், எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. இதேமாரியே உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ, அத்தனை பிரச்சனைகளும் எரிச்சு சாம்பலாக்குங்க. இதுதான் மனக்குளியல். இது வந்து பிரெயினில் சூப்பரான ஒரு எஃபெக்ட் ஒரு பக்கம். நீங்க எல்லாத்தையும் எடுத்து கீழ போட்டு முடிச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு லைட் வெயிட்டா இருக்கும். அதுக்கு திருப்பி டீப் பிரீத், அதுக்கப்புறம் ரிலாக்ஸா அப்படி விடுங்க மூச்சுல. அதுவே பாதி சைக்காலஜிக்கலா ஃப்ரீ ஆவீங்க. இப்படி மனக்குளியல். இப்ப பழைய திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எரிச்சாச்சுல்ல, உங்களுக்கு புடிச்ச ஃப்ராக்ரன்ஸ் பூ. அதே பேஸ்கெட் இப்ப உங்களுக்கு அந்த பேஸ்கெட்டா உங்களுக்கு புடிச்ச பூ இருக்கு. அத எடுத்து என்ன பண்றீங்க, உள்ள போடுறீங்க. அப்படியே போட போட உங்கள சுத்தி உங்களுக்கு புடிச்ச வாசம் அப்படியே சூழ்ந்து வருது. அத நீங்க இன்ஹேல் பண்றீங்க. அத இன்ஹேல் பண்ண 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 உங்களோட மனசு அப்படியே லைட் வெயிட்டா மாறும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக். இத மட்டும் டெய்லி பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துலலாம் உங்க ஃபேஸ்ல ஒரு பிரைட் இருக்கும். எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குப்பைய சேர்க்க சேர்க்க அங்க நாத்தம் தான் வரும். கழிவுகள என்னைக்குமே மைண்ட்ல வச்சுக்கவே கூடாது. அத நம்ம டக்குனு இந்த டென்ஷன்ல எடுத்து போடவும் முடியாது. ஆனா இந்த டெக்னிக் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச வாசத்த உள்ள போடுறீங்க, மோசத்த தூக்கி எரிச்சிடுறீங்க. அவ்வளோதான் விஷயம். இது ரொம்ப முக்கியமானது ஒரு சைக்காலஜிக்கல். அடுத்தது முத்திரை. முத்திரையா பார்த்தீங்கன்னா, இந்த சூனிய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க காலையில இல்லன்னா ஈவினிங் ஃப்ரீயா இருக்கும்போது, எம்ப்டி ஸ்டொமக்கா இருக்கும்போது, இந்த சூனிய முத்திரை போடுங்க. அதாவது உங்களுக்கு மோதிர விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விரல் நடுவிரல். நடுவிரல அப்படி கீழ வச்சுக்கோங்க. உங்களுடைய பெருவிரல் இருக்கு பார்த்தீங்களா, அதில ஒரு லைட் பிரஸ் குடுக்குறீங்க. அவ்வளோதான். உங்க மடியில வச்சுக்கோங்க. இந்த மடியில இப்படி வச்சுட்டு, பொறுமையா அதே மாரி நீங்க எதையும் நினைக்க தேவையில்ல. டீப் பிரீத். அதே மாரி இன்ஹேல், எக்ஸ்ஹேல் வந்து பொறுமையா ஒரு 10 வாட்டி. இத 10 வாட்டி போனாலே போதும். ஆனா ஒரு 5 நிமிஷமாவது இந்த முத்திரைய போட்டு பாருங்க. உங்களுடைய சூனியம் பிடிச்ச மாரி இருக்கிற வாழ்க்கை உங்கள விட்டு அகன்று போறதை கண்கூணாக நீங்க வந்து உணரலாம். ஸோ இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முத்திரை சொல்லியிருக்கோம். மனக்குளியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்டதெல்லாம் போட்டு எரிக்கிறது. அப்படியே ரிலாக்ஸா பண்ணி பாருங்க. போக போக பழக்க பழக பழக உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சிந்தனையும், அற்புதமான ஒரு உடல்வாகும் உங்களுக்கு என்னென்ன செய்யலான்றது வந்துரும். டென்ஷனே இருக்காது. 2 மருந்து முறை. ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆவாரம்பூ நாட்டு மருந்துல காஞ்சதும் கிடைக்கும். இல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி. காஞ்சதா இருந்தா அது ஒரு 100 கிராம் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு 100 கிராம் பவுடர் ஆக்கி வச்சுருங்க. ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ் பவுடர்ன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அதை இன்டேக்குன்னு கேட்டு வாங்கணும். இல்லைனா ரோஜா வாங்கி காய வச்சு நம்மளே அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ ரோஜா இதழ் ஒரு 100 கிராம் வச்சுக்கிறோம். ஆவாரம்பூ ஒரு 100 கிராம் வச்சுக்கிறோம். சீரகம் ஒரு 100 கிராம் வச்சுக்கிறோம். அவ்வளோதான். சீரகத்த மட்டும் ஒரு லைட்டா பொன்னுரலா வறுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3ம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பால்ல அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிச்சிருங்க. சூடான பால்ல. அதேமாரி எழுந்த உடனே காலையில நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆக 2 வேளை எடுத்தாலே சூப்பர். நீங்க இந்த மருந்தை எடுக்க எடுக்க மனம் ரொம்ப லேசாகும். எப்பேர்ப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் காணாம போகும். ரோஜா இதழ் சொல்லவே தேவையில்ல. உடம்புல என்னைக்குமே ஹீட் வைக்காது. நான் சொல்ல மூளை சூடு சொன்னேன் பார்த்தீங்களா? மூளை சூடு இருக்காது. அகத்தை சீர் செய்யும் சீரகம். ஆவாரம்பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடல்ல இயக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இயக்கத்தை தடைபடாமல் கொண்டு போகும். மூளையில ஆக்ஸிஜன் குடுக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு. இப்படி நம்ம என்ன பண்றோம்? டெய்லி மெடிசின் எடுத்துட்டு வரோம். இது வந்து மெடிசின்ங்கிறத விட உணவே எடுத்துக்கலாம். இது வந்து இத்தனை நாள் கணக்குலாம் கிடையவே கிடையாது. வாரம் ஒரு முறை கடுக்காய். யாருக்கெல்லாம் ரொம்ப மைண்ட் டிப்ரஷன் இருக்கோ, கடுக்காய் வந்து நீங்க நாட்டு மருந்து கடையில நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கிட்டு, ஒரே ஒரு டீஸ்பூன் சுடு தண்ணீல வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை லைட்டா குடிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ப்ரெஷர் இருக்கிறவங்க, மைண்ட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, மனநோய் இருக்கிறவங்க, நீங்க மட்டும் குடிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களோட கழிவுகள்லாம் அடுத்த நாள் மோஷன்லேயே போயிடும். கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போயிடும். அது இல்லாம உடல் சுத்தமாகும், குடல் சுத்தமாகும், மைண்டு சுத்தமாகும். மத்த நாள்களெல்லாம் நான் சொன்ன இந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. இப்படி ரெகுலரா நம்ம கடைப்பிடிச்சுட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா, மனம் என்ற மிக முக்கியமான பொருள் பொன்னாகவே மின்னிக் கொண்டிருக்கும். அதேமாரி மூளை மூளையாக இருக்கும். அதில இருக்கக்கூடிய ஓட்டம் ஓட்டமாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனை சிந்தனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். ரொம்ப அழகா நம்ம இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சமாளிக்கும் மூளைத்திறன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதுதான் பேராற்றல், பெரும் பெரும் பேராற்றல். இதுக்கு மேல என்ன வேணும்? சிம்பிளா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுமையை கடத்தி விடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக். நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.